ரூபாய் கடனாக பெற்ற தாதிய உத்தியோகத்தர்கள் தற்கொலை செய்து கொண்டிருந்த சம்பவம் தொடர்பாக கடந்த சில தினங்களில் ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே இது ஒரு அறியாமை என்று தான் சொல்லலாம். லோன் அப்ளிகேஷன் என்ற ஆன்லைன் செயலி ஊடாக இவர் இந்த லோனை அப்ளை பண்ணியிருக்கார். அதில் மிக குறைந்த தொகையான 10,000 ரூபாய் மட்டும்தான் பெற்றிருக்கார். ஆனால் அந்த லோன் அப்ளிகேஷன் நிறுவனம் மீட்டர் வட்டிக்குன்னு சொல்லி வட்டிக்கு மேலே வட்டியாக இவர்கிட்ட இருந்து அறவிட்டிருக்கு. ஒரு சமயம் கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து இவரை மிரட்டி இருக்காங்க. கேவலமான முறையில் சித்தரித்து இவரோட ஃபோனில் இருந்த கண்ட்ராக்ட் எல்லாத்தையும் எடுத்து அவையோட உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இவரை பற்றி தவறான வழியில் சித்தரித்து அனுப்பியிருக்கிறாங்க. மற்றும் இவரோட ஃபோட்டோக்களை எடுத்து மார்ஃபிங் செய்து இணையத்தில் வெளியிட போவதாகவும் தொடர்ந்து மிரட்டி வந்திருக்காங்க. இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் அந்த தாதிய உத்தியோகத்தை தற்கொலைக்கு தூண்டப்பட்டு தற்கொலையும் செய்திருக்கிறார். இவ்வாறான சம்பவங்கள் உண்மையிலேயே எங்களோட ஒரு அறியாமை என்று தான் சொல்லலாம். இணையத்தில் காணப்படுகிற அநேகமான செயலிகள் அங்கீகரிக்கப்படாது. அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இருப்பினும் தேவையற்ற செயலிகளை எமது தொலைபேசியில் பதிவிறக்கம் செய்கிறத நாங்கள் கூடின அளவு தடுக்கிறது நல்லது.